இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிவுங்க. கணவன் மனைவி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. புதுசாக ஒரு கணவன் மனைவி 2 பேரும் அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு இதில் 2 பேர்த்துக்குமே மெச்சூரிட்டினா என்னென்னு இருந்திருக்காதுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த மெச்சூரிட்டியெல்லாம் வராது. கணவன் முழு அன்பையும் எனக்கு தான் கொடுக்கணுன்னு அந்த மனைவிக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும், மனைவி வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கணும், என்கிட்ட எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பும் ஆரம்பத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. இவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் இருந்து அந்த பிடிக்காமல் இருக்கிறத டைரெக்டாக அடுத்தவங்க கிட்ட காட்டாமல் கணவர்கிட்ட கொண்டு வந்து அந்த கோபத்தை காட்டுவாங்க. அடுத்தவங்கள டேக்கல் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த கணவனும் அந்த கோவத்தை மனைவி கிட்ட காட்டுவாங்க. இது எல்லாத்து வீட்லேயும் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜை ஓவர் கம் பண்ணி கடந்து வெற்றி பெறுறவங்க மட்டும்தாங்க லைஃப் லாங் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங்லேயே கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே புரிதல் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அங்கே விளைவுகள் வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஆள் என் கணவன் யார்கிட்ட கோச்சிக்கிறானோ இல்லையோ என்கிட்ட தான் கோச்சிக்குவான். அவனால் அவங்க அம்மாவை அப்பாவை தங்கச்சிவை யாரையும் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த கோவத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட அவனால் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு பெண் புரிஞ்சுக்குவாள். அதே மாதிரி தன் மனைவியின் கோபத்தை மனைவியின் வீட்டாரை தவிர சில இடத்துல மனைவியின் வீட்டார்கிட்ட மட்டும் மனைவியுடைய கோபம் இருக்குங்க. இல்லைன்னா முழுக்க கோபம் கணவன் மேலே இருக்குங்க. இந்த கோபமெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் விடுடி நான் பண்ணது தான் தப்பு, இல்லைங்க நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்லும்போது ஒரு குழந்தைத்தனமான ஒரு லவ் இருக்கும் பாருங்கள், அது சூப்பராக இருக்குங்க. இந்த கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னா, ஆரம்பத்தில் எதையும் ஆராயாமல் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாங்க. இந்த பதிவுடைய இது உங்களுடைய டெம்பரவரி ப்ராப்ளத்துக்காக பர்மனண்ட் டெசிஷன் எடுத்துட வேண்டாம். டெம்பரவரி பிரச்சனைகள் கடந்து போகக்கூடியது. ஆனால் பர்மனண்ட் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குங்க. இது யூஸாக இருக்கும் நம்புகிறேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.